ஃபர்ஸ்ட் புத்தர்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி வரும், எத்தனை கொஸ்டின் வரும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போவோம். ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் 200 கொஸ்டின் அப்படின்றது நமக்கு தெரியும். தமிழ்ல 100, மேக்ஸ் 25, 125 கொஸ்டின் அதுல போயிருமா? மீதி இருக்க 75 தான் நம்ம இப்போ படிக்க போறோம். தமிழ் 100 வந்துடும், மேக்ஸ் 25 வந்துடும். அதுக்கப்புறம் 75 கொஸ்டின் என்ன, இங்க இருந்து வரும், எதுல இருந்து அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்டா கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 75 கொஸ்டின்ல நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வரும். சரியா? 75 கொஸ்டின்ல என்னென்ன டாபிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு, அடுத்து எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இந்தியன் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி. ஷார்ட் ஃபார்ம்ல என்ன கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜியோகிராஃபிக்கு அப்புறம் சயின்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் இருக்கு. ரொம்ப மோஸ்டா அதிகமா கேள்வி வரக்கூடியது ஐஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய இயக்கம். இதுல கேட்பாங்க. இது ஹிஸ்டரியோட சம்பந்தப்பட்டது. தனி டாபிக் இல்லாம இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிலபஸ்ல ஹிஸ்டரியோட கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழர் பண்பாடு யூனிட் 7 and 8ல இருக்கும். சிலபஸ் எப்பவுமே படிக்க போறதுக்கு முன்னாடி சிலபஸ் எப்பவுமே வந்து இருக்கணும். ஓகேவா? படிக்க போறதுக்கு முன்னாடி எப்பவுமே நாளைக்கு வந்து எல்லாம் சிறப்பிக்க உள்ளதுனாலதான் இவங்களோட காலத்தை நம்ம என்ன நினைக்கிறோம், பொற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஓகேவா? கடற்கரை, இலக்கியம், வானியல், சிற்பக்கலை இதெல்லாம் இருந்ததுனாலதான் இவங்களோட காலத்தை என்னன்னு சொல்றோம், இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்தியாவின் பொற்காலம் இன்னும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பண்பாட்டு காலம். இது வேறு கூட வச்சுக்கோங்க. வேறு பெயர்கள் பண்பாட்டு காலம், மறுமலர்ச்சி காலம், பண்பாட்டு காலம், மறுமலர்ச்சி காலம், அப்புறம் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்காங்க. இவர் காலத்துல புத்தர்களோட காலத்துல ஒரு வரலாற்று அறிஞர் இருக்கார். ஓகேவா? ஒரு காலத்துல ஒரு வரலாற்று அறிஞர் யாரு இருக்குன்னா RS சர்மா. வரலாற்று அறிஞர் RS சர்மா. வரலாற்று அறிஞர் RS சர்மா